டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ராகி களி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர்களில் கேப்பக்களின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு களின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் கிராமங்களில் இந்த மாதிரி கேப்பக்களி கிண்டி கொடுத்து அதில் கருவாட்டு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அருமையாக இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது காலையில் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேப்பக்களி கிண்டி கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ராகி களி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ராகி களி கிண்டுறதுக்கு நல்லா ஒரு தகுந்தாப்பில் பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு தண்ணி. 1 கப்பு மாவு எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி சூடாகி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய் சேர்க்கறதுனால நமக்கு ராகி களி வந்து நல்லா மிருதுவாகவும் நல்லா மென்மையாகவும் சாப்பிட்டா இருக்கும். சாப்பிடும்போது இப்போ நெய் சேர்த்து இந்த தண்ணி சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அடுத்து ராகி களிக்கின்றதுக்கு இன்றைக்கி ராகி மாவு 1 கப் எடுத்துருக்கோம். அதாவது 150 கிராம் இருக்கும். 1 கப்பில் நம்ம 1 கப்பை நம்ம இந்த பவுலில் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கங்க. இந்த பவுலில் சேர்த்துக்கங்க. மீத மாவு அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம். கட்டி இல்லாமல் மாவை வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிடலாம். தண்ணி நல்லா இப்படி சூடாகி வரும்போதேவும் நம்ம கரைச்சி எடுத்த அந்த ராகி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். கேப்ப மாவு உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் இல்லாமல் நமக்கு ராகி களி ரெடியாகி வரும். அதுக்காக இந்த ஸ்டெப்பில் இந்த கொஞ்சம் மாவை கரைச்சி இந்த வெந்நிலையே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ராகி மாவை கரைச்சி ஊற்றி ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காக நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் நம்ம மீது இருக்கிற அந்த கப்பில் இருக்கக்கூடிய அந்த ராகி மாவை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே கிண்டிட வேண்டாம். லேசாக அப்படியே கொதிச்சு வரட்டும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த மாவை மட்டும் லேசாக இருந்துக்கிட்டோம். நல்லா தட்டி விடுங்க. நுரகட்டி மேலே பொங்கி வந்த உடனே இப்போ நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா விடாமல் கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு உருண்டை கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா கெட்டியாக வெந்து வரும். இப்போ நம்ம மாவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். கிட்டத்தட்ட இது 10 நிமிஷமாவது மீடியமான ஹீட்டில் நம்ம கிண்டணும். நம்ம கேப்ப மாவு வந்து நல்லா வெந்து வரணும். வேகாமல் இறக்கிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி நல்லா அந்த துடுப்பு மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா அது போல் நல்லா சைடில் நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா கூட அது நல்லா அமுங்கி அது உடஞ்சி நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம மாவு சேர்த்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு கிண்டி இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இந்த அளவுக்கு கெட்டியாக உருண்டு வரணும். இந்த அளவுக்கு பக்குவமாக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வலிச்சு ஒன்று சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம களியை பூரா அப்படி வலிச்சு விடுங்க. சைடை பூரா கொஞ்சம் வலிச்சு நடுவில் சேர்த்துங்க. தண்ணியில் கையை முக்கினா தான் நமக்கு சுடாமல் இருக்கும். அவ்வளோதான். அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நமக்கு மூடி போட்டு தம் ஆகட்டும். இப்போ நமக்கு ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நம்ம உருண்டை பண்ண போகிறோம். தட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு தடவி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ராகி களி தம்மாயி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து தேவையான அளவு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டையை வந்து நெய்யில் பரட்டுங்க. அப்படியே கையில் எடுத்து கையில் இருக்க நெய்யோடு சேர்த்து நல்லா சைனிங்காக நல்லா ஒரு பந்து மாதிரி உருட்டிக்கங்க. நீங்கள் தண்ணியை தொட்டுக்கிறனாலும் தொட்டுக்கிறலாம். இப்படி நம்ம உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சைனிங்கான உருண்டையாக வந்துடும். இல்லை நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். உருட்டிட்டு நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மீடியமான மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ராகி களிக்கு இன்றைக்கி சட்னி தான் பண்ண போகிறோம். தேங்காய் ஒரு 1/2 மூடி சின்ன தேங்காய் எடுத்து அதை நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்தாச்சு. காரத்துக்கு நமக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உடச்சக்கடலை கூட சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு புளி, அதாவது சின்ன பீஸு ஒரு சின்னதாக ஒரு 3 பீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை ஒரு கொத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 1-2மா பிச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து சின்னதாக 4 பல்லு பூண்டு சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி ஒரு தண்ணி பதத்துக்கு அரைச்சா தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி லிக்விடாக அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். சின்னதாக நம்ம எப்பயும் போல் ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். அப்படியே நிறைய சட்னி ஊற்றணும். சட்னி வந்து நல்லா முங்க இருக்கணும். அப்படியே நல்லா பிரட்டி ஒரு பிசைஞ்சு அப்படி எடுத்து சூப்பராக இருக்கு. வாழ்க்கையில் இது போல ஒரு களியை சாப்பிட்டதில்லை அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ராகி களி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.